ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம சருமத்தை கோல்டன் க்ளோ ஆக்க நம்ம கேரட் ஃபேஸ் பேக்கும் கேரட் ஜெல்லும் தான் இதில் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி கேரட் ஆயில் எப்படி செய்யுது நான் போட்டிருக்கேன். அதுலேயே கேரட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, அது எப்படிலாம் நம்ம ஸ்கின்க்கு யூஸ் ஆகுதுன்னு எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் நம்ம கேரட் ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கேரட்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேரட் ஃபேஸ் பேக்னால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் ஸ்பாட்லெஸ் ஸ்கின் ஆகும். நம்மளோட டெட்ஸ் எல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகும். இது ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லாவே ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். இது நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் பாக்டீரியாஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும். இதில் இருக்க விட்டமின் சி நம்ம ஸ்கின் கலர் நல்லா இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த கேரட்டில் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றுறேன். இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். கேரட் ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த நம்ம அரைச்சி எடுத்துருக்க கேரட் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஹனி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னு நல்லா ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். இதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் வீக்லி 2 பண்ணிவிட்டு வாங்க. இது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கேரட் ஜெல் செய்ய போகிறோம். க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த கேரட் ஜூஸை இப்போ நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ஜூஸ் மட்டும் நமக்கு தேவை. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த ஜூஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரீமி பேஸ் வரலைன்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஆட் பண்ணணும்னு எந்த ஒரு லிமிட் கிடையாது. நமக்கு ஒரு ஜெல் பேஸ் வர வரைக்கும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்க போகிறேன். இந்த அளவுக்கு ஒரு ஜெல் பேஸ் கிடைக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் அந்த பேக் போட்டதுக்கப்புறம் இந்த ஜெல்லை நீங்கள் அதை ஃபேஸ் வாஷ் பண்ணக்கப்புறம் இந்த ஜெல்லை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இது உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன் க்ரீமாகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த க்ரீம் உங்களுக்கு நல்லாவே உங்களோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது நீங்கள் 1 மாதம் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான பெஸ்ட் ரிசல்ட் காத்துட்ருக்கு. நீங்கள் அந்த பேக்கை வாரத்துக்கு 2 டைம் போடலாம். இந்த ஜெல்லை நீங்கள் டெய்லி கூட ஒரு நாளைக்கு 3 டைம் கூட போடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.